அக்கா நீ என்ன கோழி முட்டை வாங்கிட்டு வர சொன்னல, வாங்கிட்டு வந்துட்டனே. தோ நாட்டுக்கோழி முட்டை. அது இருக்கட்டும்டா, நான் உன்ன 2 முட்டை தானே வாங்கிட்டு வர சொன்னேன், 1 தானே வாங்கிட்டு வந்திருக்க. நீ சொன்ன மாதிரி 2 முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். வழியில ஒரு முட்டை கீழே வந்து உடைஞ்சு போச்சு. அப்படியா? உடைஞ்சதா? எப்படி உடைஞ்சது? இப்படி உடைஞ்சது. அட பாவி, இத வாயால சொன்ன பார்த்தாதா? அத நீ உடைச்சு வர காட்டணுமா? லூசு, ஒரு முட்டை போச்சு. ஏன்க்கா இப்படி திட்டுற? நீ என்ன வேணா திட்டு, என்ன லூசுன்னு மட்டும் திட்டாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீ எனக்கு என்ன வேலை வேணா கொடுத்து பாருக்கா, நான் அதை கரெக்டா செய்யறேனா இல்லையான்னு பாரு. வாய மூடுறியா? அக்கா நீ எனக்கு ஏதாவது ஒரு வேலை குடுக்கணும்க்கா, நான் அதை செஞ்சே ஆகணும்க்கா. அக்கா குடுக்கா. நான் சொல்றது சரியா? என் தலைமையில தீய வை. இன்னைக்கு எங்க அக்கா சொன்ன வேலையை நான் கரெக்டா செஞ்சே ஆகணும். அங்கஜா காஃபி கொண்டு வாமா. போட்டு கொண்டு வரேன்ப்பா. அப்பா அன்னை சீதாவை தேடி அசோகவனத்துக்கு போன ஹனுமான் அசோகவனத்தையே தீ வச்சு எரிச்சிட்டாரு. அந்த நெருப்பால இலங்கையில எல்லா பகுதியுமே எரிய ஆரம்பிச்சது. எரிஞ்சது எரிஞ்சது எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எரியுது எரியுது எரியுது, ஐயோ எரியுது எரியுது எரியுது. என்னாச்சு இவருக்கு? என்னங்க காபி சாப்பிடுங்க. என்னாச்சு எல்லாரும் நெருப்பு நெருப்புன்னு கத்திக்கிட்டே போறாங்க? எனக்கு ஒன்னும் புரியல.